நிற்க வச்சு தான் பேசுவாங்கலாம் தகவல் வந்துச்சு. அதெல்லாம் உண்மைதாங்க. அதெல்லாம் வந்து 2-3 தடவை நடந்திருக்குங்க அந்த மாதிரி. அதாவது மணிக்கணக்கு, அதாவது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூப்பிட்டு என்னென்னு, அதாவது மாமியார் கேட்குறது பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் வந்து கூப்பிட்டு ஏமா இந்த மாதிரி ஏமா புண்ணியமான்னு, அதாவது தவறுகள் இருந்தால் கேட்கலாம். தவறே இல்லைன்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தவறு இருந்தால் அது மாமியார் கேட்குறது கூட பெருசாக தெரிஞ்சுக்காது. மாமனார் கூப்பிட்டு நிற்க வச்சு நீ அப்படியாமா இப்படியாமா, பையன் இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான், பெட்ரூமில் இப்படி நடந்துக்க சொல்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கேவலமான விஷயங்க. பேப்பர் ஓடிக்கிறதுக்கும் குடும்பம் நடத்துறதுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் பேப்பர் ஓடிக்காமல் இருக்கிற? பேப்பர் ஓடினா டெய்லி நியூஸ் ஏன் படிக்காமல் இருக்கிற? பேப்பர் அங்கேயே கிடக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துங்க சொன்னால் நீங்கள் நூற்றுக்கணக்கான விஷயம் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு 4 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு நிற்க வச்சு கேள்வி கேட்டே இருந்தால் யாராக இருந்தாலும் மனநல உளைச்சல் வராதுங்க. ஃபஸ்ட் டைம் சொன்னப்போ வந்து எங்கிட்ட சொன்னாலுங்க, நான் அப்போ என்ன சொன்னேன்னா, தங்க நான் வந்து உனக்கு சொல்லி விடையிலையே, அங்கே ஒரே பையன்தான் இருக்குது, நீ அப்பா அம்மாவை நினச்சிக்கா, நான் அப்பா அம்மாவை இருக்கிற மாதிரி அங்கே அப்பா அம்மாவை நினச்சிக்கா, அவங்கள வந்து மனசார ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க ஏன்னா ஒரு பையனை வச்சுக்கனால பையனுக்கு பிரித்து புள்ள கூட்டிகிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு எல்லாத்துக்குமே, எனக்கு ஒரு பையன் மட்டும் இருந்து ஒரு மருமக வந்தால் நான் கூட அப்படி நினைக்கல, அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வரல, அந்த எண்ணம் வராத அளவுக்கு நீ வந்து நடந்துக்கா அப்படின்னு சொன்னதுக்கு, அந்த நிற்க வச்சு கேள்வி கேட்டதுக்கு எங்கிட்ட வந்து சொன்னப்போ நான் சொல்கிறேன், அப்பா நான் பேசுன மாதிரி நினச்சிக்க சாமிங்கிற. அதுக்கு அவர் திருப்பி கேட்டாளுங்க, என்னை எப்பப்போ நீங்கள் நிற்க வச்சு கேள்வி கேட்டுருக்கிறீங்க, வந்து உட்கார் சாமின்னு சொல்லிட்டு என்ன சாமி பிரச்சனைன்னு தான் கேட்பீங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்க வச்சு கேட்குறோம்ல, அப்போ நான் எப்படிப்பா நான் நினைக்கிறது அப்படின்னு கேட்குறேன்.